தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் தசோபனிஷத்துக்கள் பகுதி 7. பிருஹதாரண்யக உபனிஷத்தின் கடைசியில் வருகிற 2 அத்தியாயங்களும் சிதறி கிடக்கிற பல சமாச்சாரங்களை சேர்த்து கொடுப்பதால் கிலகாண்டம் என்று வழங்குகின்றன. ஒரு வஸ்து சிதைந்து போனால் அது கிலமாகிவிட்டது என்று சொல்கிறோம் அல்லவா? கொஞ்சம் கூட சிதையாமல் பூர்ணமாக இருப்பதுதான் அகிலம். சாதகர்களின் தராதரத்தை பொறுத்து ஒரே உபதேசத்துக்கு 3 விதமான அர்த்தம் உண்டாவதை கிலகாண்டத்தில் உள்ள ஒரு கதை விளக்குகிறது. தேவஜாதி, மனுஷ்ய ஜாதி, அசுர ஜாதி ஆகிய 3 பிரஜாபதியிடம் உபதேசம் வேண்டுகிறார்கள். அவர் த என்ற ஒரு எழுத்தை மட்டும் உபதேசமாக சொல்கிறார். புலனடக்கம் போதாத தேவர்கள் த என்றால் தாமியத, அடக்குங்கள் என்று அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். தனக்கென்று சேர்த்து கொள்வதையே ஸ்வபாவமாக கொண்ட மனுஷியர்கள் த என்றால் தத்த, கொடு, தானம் பண்ணு என்று பொருள் கொள்கிறார்கள். குரூர குணம் படைத்த அசுரர்கள் த என்பதற்கு தயத்வம், தயையோடு இருங்கள் என்று அர்த்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். பிருஹதாரண்யக உபனிஷத்தின் கடைசி பாகத்தில் வருகிற ஒரு மந்திரம் எனக்கு ரொம்பவும் ரசமாக, ஆறுதலாக தோன்றுவதுண்டு. இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? வியாதிக்காரன் ஒருத்தன் ஜுவர தாபத்தில் கஷ்டப்படுகிறான் என்றால் அது பெரிய தபஸ். இப்படி நோய் நொடியை தபஸ் என்று ஒருத்தன் தெரிந்து கொண்டு விட்டானால் அவனுக்கு உயர்ந்த பரலோகம், மோக்ஷம் கிடைத்து விடுகிறது என்று இந்த மந்திரத்தில் சொல்லி இருக்கிறது. இப்படி சொன்னால் ஒன்றும் புரியவில்லையே, இதில் என்ன ரசம், என்ன ஆறுதல் இருக்கிறது என்று கேட்கலாம். சொல்கிறேன். விரதம், தபஸ் முதலியவற்றால் உடம்பை வருத்தி கொள்வதால் ஷரீராபிமானம் விலகுவதோடு கூட நம்முடைய பூர்வ பாபங்களும் தேய்கின்றன. பூர்வ கர்ம பாபம் போவதற்கு ஒரு பிராயச்சித்தமாக தபஸ் இருக்கிறது. முன்னே உடம்பால் நாம் பாபம் பண்ணினதால் அதே உடம்பால் சிரமப்பட்டு தபஸ் செய்தால் பாபம் போகிறது. இதனால் தான் மகான்களும் தபஸ் பண்ணியதாக புராணங்களில் வருகிறது. சாக்ஷாத் ஜெகன்மாதாவான அம்பிகையே பரமேஸ்வரன் வார்த்தையை மீறி தக்ஷனின் யஜ்ஞத்துக்கு வந்து அவமானப்பட்டு அப்போதே பிராணத்தியாகம் செய்த பின் மறு ஜன்மாவில் ஹிமவானுக்கு புத்திரியாக அவதாரம் செய்த போது பூர்வத்தில் பதியின் உத்தரவை உல்லங்கனம் பண்ணியதற்கு, மீறியதற்கு பிராயச்சித்தமாக தபஸ் பண்ணினால்தான் மறுபடி இந்த ஜன்மாவில் அவரை அடைய முடியும் என்பதால் ரொம்பவும் உக்கிரமான தபசுகளை பண்ணி இருக்கிறாள். காளிதாசனின் குமார சம்பவத்தில் ரொம்ப அழகாக மனசை உருக்கும்படியாக இதை வர்ணித்திருக்கும். குளிர்காலத்தில் இமயமலையில் எத்தனை குளிராக இருக்கும்! அந்த சமயத்தில் பனிப்பாறைகளின் மேல் உட்கார்ந்து கொண்டோ, பனியாக உறைந்து கொண்டிருக்கும் தடாகங்களுக்குள் நின்று கொண்டோ தபஸ் பண்ணுவாள். நல்ல கோடை வெயில் கொளுத்துகிற போது தன்னை சுற்றி 4 பக்கமும் நெருப்பை மூட்டிக்கொண்டு தபஸ் பண்ணுவாள். 4 பக்கம் நெருப்பும் மேலே 5வது நெருப்பாக சூரியனும் இருப்பதால் இதற்கு பஞ்சாக்னி தபஸ் என்று பெயர். இம்மாதிரியான கடுமையான தபஸ்களை அநேக மகான்கள் பண்ணி இருக்கிறார்கள். இப்போது நம் விஷயம் என்ன? அவர்கள் ஏதோ ஒரு தப்பு 2 தப்பு பண்ணினார்கள் என்றால் நாம் பண்ணுகிற தப்புகளுக்கோ கணக்கு வழக்கே இல்லை. ஆனால் அவர்கள் செய்த தபஸில் கோடியில் 1 பங்கு கூட பண்ண நமக்கு மனசும் இல்லை, சக்தியும் இல்லை. இப்படி இருந்தால் நம் பாபம் போகிறது எப்படி? இம்மாதிரி நினைத்து கஷ்டப்படுகிற போதுதான் மேலே சொன்ன உபனிஷத் மந்திரம் ஆறுதலாக வருகிறது. நமக்கு டிசிப்ளின்டு லைஃப், நெறியான வாழ்க்கை இல்லாததால் எப்போது பார்த்தாலும் வியாதி, வக்கை, ஜுவரம் முதலியன வருகின்றனவல்லவா? நம்மை பார்த்துத்தான் உபனிஷத் இந்த நோய் நொடி காயலா எல்லாமே பெரிய தபஸ் தான், இப்படி பார்ப்பதற்கு பழக்கப்படுத்தி கொண்டு விட்டாயானால் தபசினால் கிடைக்கிற பாபத்தின் அழிவு உனக்கும் உண்டாகி மோட்ச லோகத்துக்கு போய்விடுவாய் என்று சொல்கிறது.
இவ்வளவு பிளெயினாக, தெளிவாக, நேராக சொல்லாவிட்டாலும் அந்த மந்திரத்தின் அர்த்தம் இதுதான். ஜுவர தாபம், தாபஜ்வரம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? தாபம் என்றால் கொதிப்பது, வேகிறது என்று அர்த்தம். தபஸ், தாபம் என்று இரண்டுக்கும் ரூட்டான தப என்னும் வார்த்தைக்கு கொளுத்துவது என்று அர்த்தம். சூரியனுக்கு தபனன் என்றே பெயர் இருக்கிறது. ஆகையால் சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிற தபஸை நாம் பண்ணாவிட்டாலும் தானாக வந்த இந்த ஜுவர தாபத்தையே நம் பாபத்தை போக்குவதற்காக ஈஸ்வரனே தந்திருக்கிற தபஸ் தான் என்று வைத்து கொண்டு விட வேண்டும். டைஃபாய்டு, நிமோனியா மாதிரி வந்து 105, 106 டிகிரி என்று உடம்பை வறுத்து எடுக்கிறதா? அப்பாடா, நாம் பஞ்சாக்னி தபஸ் பண்ணாததற்கு பதிலாகத்தான் சுவாமி இந்த தாப ஜுவரத்தை தந்திருக்கிறார் என்று நினைத்து நிம்மதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மலேரியா வந்து எத்தனை கம்பளி போர்த்தினாலும் போதாமல் குளிர் நடுக்கி எடுக்கிறதா? ரொம்ப நல்லது. நாம் குளிர்காலத்தில் ஐசுக்குள் இருந்து கொண்டு தபஸ் பண்ண மாட்டோம் இல்லையோ? அதனால் தான் பரம கருணையோடு பகவானே நமக்கு இந்த குளிர் ஜுரத்தை அனுப்பியிருக்கிறார் என்று வைத்து கொண்டு விட வேண்டும். இப்படி இந்த உடம்பு நோய் வந்தாலும், அடிபட்டாலும், காயம்பட்டாலும் ஒவ்வொன்றையும் ஒரு தபஸாக நாமாக பண்ணாத போதிலும் பகவானே அனுப்பி வைத்திருக்கிற தபஸாக எடுத்துக்கொண்டு விட வேண்டும். பழக பழக இந்த மனோபாவம் உறுதியாக ஏற்பட்டுவிடும். இதனால் நோய் நொடியை தாங்கிக் கொள்கிற சக்தி உண்டாகும். டாக்டர், மருந்து என்று தேடி ஓடாமல் ஆகிறபடி ஆகட்டும் என்று அதன் வழி விட்டு விடுவோம். பாவ கர்மாவை தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல உபாயமாக நம்மை தேடி வந்திருக்கிற தேக சிரமத்தை நாம போக்கிக் கொள்ள மாட்டோம் இல்லையா? இதனால் டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு எல்லாமும் லாபம். எல்லாவற்றையும் விட பெரிய லாபம் சிரமத்தை சிரமமாக நினைக்காமல் ஏற்றுக்கொள்கிற திதிக்ஷை என்ற உயர்ந்த பண்பை பெற்றுவிடுவோம். இவ்வளவையும் தான் உபனிஷத் மந்திரம் சம்க்ஷேபமாக, சுருக்கமாக சொல்லிவிடுகிறது. மகத்தான பாபங்களை பண்ணிவிட்டு அதற்கு பிராயச்சித்தமான விரதம், தபஸ் எதையும் பண்ணாமலே, பண்ண முடியாமலே, திராணி இல்லாமல் இருக்கிறோமே என்று துக்கப்படும் போது இந்த மந்திரம் நமக்கும் சுவாமியே அனுப்பி வைக்கிற தபஸ் இருக்கிறது என்று ஆறுதல் சொல்கிறது. தசோபனிஷத்துக்களும் முடிகிற இடமான பிருஹதாரண்யகத்தின் கடைசி அத்தியாயத்தில் கர்ம காண்டத்துக்கு வேதாந்தம் விரோதமே இல்லை என்று அழுத்தமாக காட்டுகிற மாதிரி பஞ்சாக்னி வித்யையையும் சுப்ரஜைகளை, நன்மக்களை விரும்பும் கிரகஸ்தர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களையும் சொல்லி இருக்கிறது. இந்த உபனிஷத்துகளின் தாத்பரியத்தை பற்றி அத்வைத்தம் என்ற பிரிவில் உள்ள வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே என்ற உரையிலும் காண்க.